தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றையும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏத்தரும் நாம் வம்மின் உலையறி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் தருணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே ஒரு அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டை மாநகரிலே வள்ளலாருடைய கொள்கைகளை பரப்பும் நோக்கத்தோடு இங்கே பல இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு என்னிடத்திலே தொடர்பு கொண்டு அன்பு கட்டளையிட்டார்கள். இதுவரையிலே நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தியதில்லை, இருந்தாலும் இந்த ஆண்டு நடத்த வேண்டும், அதற்கு நீங்கள் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். நான் எந்த நிகழ்ச்சிக்கும் தலைமை தாங்கியது கிடையாது. சொற்பொழி நிகழ்ச்சி எனக்கு அதிகமாக பழக்கம். தலைமை தாங்குபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனாலே இந்த நிகழ்ச்சிக்கு நமது அருமை நண்பர் வீரப்பன் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது, இன்று நான் ஈரோடு செல்லக்கூடிய ஒரு மார்க்கம், காலையிலே எனக்கு ஈரோட்டிலே நிகழ்ச்சி இருக்கிறது, இருந்தாலும் நான் போகின்ற வழியிலே உளுந்தூர்பேட்டையில் இறங்கி சொற்பொழி நிகழ்த்திவிட்டு நான் ஈரோடு செல்கிறேன் என்று சொல்லி அதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். நாளைக்கு எனக்கு ஈரோடு நிகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏனென்றால் உலகமெல்லாம் போற்றி ஒளி வடிவனாகி
இலக அருள் செய்தான் இசந்து திலகன நானே சன்மார்கள் நடத்துகிறேன் நண்பெருமான் தானே எனக்கு தனித்து என்று சொல்லுவார் வள்ளலார். உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலக மக்கள் இதுவரையும் யாரையும் தெரிந்து கொள்வாரில்லை. வள்ளலாருக்கு முன்னாடி ஒப்பற்ற தலைவன் இருக்கிறார். அவர் உண்மை தலைவனாக இருக்கிறார். பல கோடி அண்டங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார். பல கோடி உலகங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார். உயிர்களை எல்லாம் படைத்து காத்து வளர்த்து பக்குவம் அறிவித்து விளக்கம் செய்வித்து ஐந்தெழில்களையும் செய்யக்கூடிய வல்லவ படைத்தவர் இருக்கிறார் என்பது 1874 முன்னாடி யாருக்கும் தெரியாது. ஏனெல்லாம் நாமெல்லாம் நாடுகளுக்கு தகுந்தால் போல கர்த்தாக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். இந்து சமயத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தெய்வங்கள். வெளிநாடுகளை போனீர்களானால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை சொல்லிக் கொண்டிருக்கும். இவர்களெல்லாம் உண்மையான கடவுளா என்று பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் வந்துதான் சொன்னார், எல்லாமே தத்துவங்கள், உண்மையான கடவுள் அல்ல. ஏனென்றால் ஒரு மனிதன் கடவுளை தோற்றுவிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை. நான் தான் கடவுள் என்று எந்த கடவுளாவது வந்து சொல்லி என்னை தோற்றுவீங்கள் என்று சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. இன்று உலகம் முழுவதும் நமக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் என்று பார்த்தால் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இதுதான் நமக்கு ஆன்மீகத்திற்கு வழிகாட்டிய நூல்கள். அதற்கு நேரே சென்றமானால் 6 அந்தங்களை பற்றி சொல்லுகிறது. சித்தாந்தம், வேதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், நாளாந்தம், போதாந்தம் என்று இப்படி 6 அந்தங்களை சொல்லுகின்ற பொழுது அந்தங்கள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அந்தங்கள் எங்கே சார் இருக்கிறது கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. தெய்வங்கள் எங்கே இருக்கிறது கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. ஒருவன் சூரியனை தெய்வம் என்பான், ஒருவன் நட்சத்திரங்களை தெய்வம் என்பான், ஒருவன் மண்ணை தெய்வம் என்பான், ஒருவன் நீரை தெய்வம் என்பான், ஒருவன் காற்றை தெய்வம் என்றான், ஒருவன் ஆகாயத்தை தெய்வம் என்றான், மற்றவர்கள் எல்லாம் கிரகங்களை தெய்வம் என்பார்கள். இது எல்லாம் பார்த்தோமானால் இதெல்லாம் மெட்டீரியல், தத்துவங்கள். இதெல்லாம் கடவுள்கள் அல்ல, கடவுளால் படைக்கப்பட்டவை. கடவுளை விட்டு கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இந்த உலகம். இதையெல்லாம் பார்த்துதான் வள்ளல் பெருமான் 1823 இறைவனால் வருவிக்க உற்று மருதூரிலே பிறந்து சிதம்பரத்திலே சென்று சென்னைக்கு சென்று சின்னக்காவளத்திலே இருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து சென்னையிலே 6 வருடங்களாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய அருட்பாடல்களை எல்லாம் பாடி 35 ஆண்டுகள் சென்னையிலே தங்கி மறுபடியும் ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று மீண்டும் சிதம்பரத்திற்கு சென்று மறுபடியும் கருங்குழிக்கு சென்று வடலூருக்கு வந்து தர்மச்சாலை ஆரம்பித்து சத்திய ஞான சபையை கட்டி இறுதியிலே வேட்டுக்குப்பம் சித்தி விழாக திருமாலியிலே இறைவனை வரவழைத்து இறைவனே தானாக வந்து வள்ளல் பெருமானை தன் வசமாக மாற்றிக்கொண்டார். உலக வரலாற்றிலே கிடையாது. இறைவன் நேரடியாக வந்து தன் பிள்ளையை எடுத்து வாரி அணைத்து, நீதான் என் பிள்ளை, உனக்கே இந்த 5 வல்லவத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த 5 வல்லவத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்த நாள் தான் 1874. ஏன் சொல்லுகிறேன் என்றால் அன்பர்களே, இதுவரையில் கடவுளுடைய உண்மை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆரம்பத்திலே வள்ளல் பெருமான் கடவுளை தேடிக்கொண்டு வந்தார்.
தேடிக்கொண்டு வடவிலே வருகின்ற பொழுது வேதங்கள் நிறைய சொல்லி இருக்கிறது என்று வேதங்களினுடைய உள்வாசலை திறந்து உள்ளே செல்லுகிறார். அப்ப வேதங்களிலே சமரசம் என்று ஒன்று இருக்கிறது. அது சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்று அதை ஆரம்பிக்கிறார். வேத சன்மார்க்கத்திலே உள்ள நுழைந்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு தத்துவம் தான் இருக்கிறது, உண்மை கடவுள் இல்லை. அடுத்தது 6 அந்தங்களை தாண்டி ஷடாந்த சன்மார்க்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி 6 அந்தங்களுக்கு மேல் இறைவன் இருக்கிறார், பிரம்ம சுரூபமாக இருக்கிறார் என்று நினைத்து ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்தார். அதை ஆரம்பிக்கின்ற பொழுது அது உள்ளே நுழைந்து அவரை தேடுகின்ற பொழுது 6 அந்தங்களிலும் கடவுள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். தேடினார் தேடினார் தேடிக்கொண்டே இருந்தார். அவரே சொல்லுவார், மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வல்லல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பலத்தை பார்த்தனே அல்லால் தலைவாவேது எண்ணியதுண்டு. தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயரினி சிறிது நின்று ஆற்றேன், நாயகா பொறுத்தது போதும் நன்றருள் புரிவது உன் கடலே என்று இறைவனையே கேள்வி கேட்டார். நீங்கள் வண்ணங்களாக வைத்திருக்கிறார்கள், வடிவங்களாக வைத்திருக்கிறார்கள், பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இறைவா, இவர்களெல்லாம் கடவுளா? இவர்களை கடவுள் என்று நான் எப்படி நம்புவது? கடவுளுடைய சக்தி இவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை தேடுகின்ற பொழுது சொல்லுகின்றார், வண்ணவே எனினும் வடிவவே எனினும் மன்னிய உண்மை ஒன்று என்று எண்ணியதல்லா சச்சிதானந்தத்தில் இறையாவே எண்ணியதுண்டோ. அண்ணனின் பாதம் அறிய நான் அறியேன், அதனினி சிறிது நின்றாற்றே, திண்ணனே நின்மேல் ஆணை தெளிவித்து காப்பது உன் கடலே என்று சொன்னார். இப்படி தேடுகின்ற பொழுது வேதங்களை விட்டார், ஷடாந்தங்களை விட்டார். இறுதியிலே இறைவனை தேடுகின்ற பொழுது இறைவன் நேரடியாக வருகிறார். மகனே, நீ இறைவனை காண வேண்டும், ஆனால் நான் சொல்வதை கேள். என்ன சொல்? இந்த உலக மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய பெயரால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? பட்டினி, பசி, வறுமை, ஏழ்மை என்ற கோணங்களிலே மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையை உலகிலே மாற்று என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளல் பெருமானிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன? ஒரு தர்மசாலையை ஆரம்பித்தார். ஏதாகுமோ என்று எண்ணி நினைத்ததெல்லாம் வேதாகமங்கள் என்று மேலணிந்தார்கள். தர்மசாலையிலே வா என்றான் தான். என்ன? நீ தர்மசாலை வழியா முதல் வா, உனக்கு நான் உருவத்தை காட்டுறேன்னு சொல்றாரு. அவரா 1867 வைகாசி 11. அதற்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்னாடி வடலூர் பெருமக்கள் இடத்திலே எங்கே தர்மசாலை ஆரம்பிப்பது என்று தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது வடவிலே உள்ள 80 ஆடி நிலத்தை ஒரு சுற்றி வர வந்துவிட்ட பிறகு வள்ளல் பெருமான் ஏன் இங்கே சுற்றுகிறார் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள். என்ன சாமி வேண்டும், ஏன் இந்த இடத்தை சுற்றி வருகிறீர்கள்? ஒன்றுமில்லை, இந்த இடம் தேவைப்படுகிறது என்று சொன்னார். அவர்களெல்லாம் பாமர மக்கள் 7 நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் கால்காணி, அரகாணி, ஒதுகாணி என்ற நிலம் இருக்கிறது. அவர் சுற்றி வந்ததனுடைய மொத்தம் டோட்டல் எவ்வளவுனா 80 காணி. 80 காணி நிலத்தையும் அவர் சுற்றி வந்த இடத்தை சாமி நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கே உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்து ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொல்லி அந்த 80 காணி நிலத்தை அந்த ஏழை எளிய மக்கள் வள்ளல் பெருமானுக்கு கிரைய சாசனம் எழுதி வைத்து விட்டார்கள். 6 மாதம் கழித்து அந்த இடத்தை தன் கைவசமாக வைத்துக் கொண்டு அங்கே முதலாக தர்மசாலை ஆரம்பிக்கின்றார். என்னால் எண்ணி நினைத்தேன், என் பாட்டை சத்தியமாய்த்தான் நுழைந்தான். முன்பாட்டு காலையிலே வந்து தர்மசாலையிலே வாயந்தான் தான் ஆண்டவர் சொல்றார். வந்துவிட்ட பிறகுதான் 1867 தர்மசாலை ஆரம்பித்து உலக மக்களுக்கு பட்டினி, பசி, வறுமை என்ற அந்த பசிப்பிலியை
அது பசி அல்ல, பசி பிணி. மற்ற பிணிகளை போக்கி விடலாம், பசிப்பிணியை போப்பது மிகவும் கடினம். அந்த பசி என்ற பிணியை உலகத்திலே இருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு கருணை உள்ளத்தோடு ஆரம்பித்ததுதான் சத்திய தர்மசாலை. அதன் பிறகு 67க்கு பிறகு 70 3 ஆண்டுகள் கழித்து இறைவனிடத்திலே உரையாடுகிறார். வள்ளல் பெருமானுக்கும் இறைவனுக்கு அங்கே உரையாடல் நிகழ்கிறது. 70 4 ஆண்டுகள் 74 வள்ளல் பெருமானிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே, நீ எழுதிய பாடல்கள் எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கமாக வைத்துவிடு. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அதை எழுது. இல்லையா நான் உள்ளிருந்து எழுதுகிறேன். 1867க்கு முன்னாடி வள்ளலார் எழுதியது 1 to 5, 1 5 திருமுறை வள்ளலார் எழுதிய நூல். 1870 74 வரையிலே இறைவனால் எழுதப்பட்ட நூல் தான் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையிலே ஜாதி மத இன பேதம் என்பது எதுவுமே இருக்காது. இறைவனை பற்றி மட்டும் இருக்கும். இறைவன் யார் என்பது இருக்கும். இறைவனை அடையும் வழி இருக்கும். இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்பது இருக்கும். இறைவனை எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இருக்கும். நீ மனிதனாக வாழ வேண்டுமான என்ன செய்ய வேண்டும் என்பது இருக்கும். மனித நேயம் மட்டுமல்ல, ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கொண்டு வந்தார் வள்ளலார் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறை எழுதியது வள்ளலார் எழுதியவில்லை. சன்மார்க்கிகளே, மற்றவர்களே, இங்குள்ள பெரியவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உலக வரலாற்றிலே இறைவன் எழுதிய நூல் ஒன்று இருக்கிறது என்றால் அது வள்ளலார் எழுதிய 6ஆம் திருமுறை மட்டும்தான். வேற எந்த நூலும் உலக வரலாற்றிலே இறைவனால் எழுதிய நூல் அல்ல. ஆனால் அவர் ஆணித்தரமாக வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், ஏ மனிதர்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். இதுவரை நான் எப்படி வந்தேன் என்று நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அப்பொழுது அறிவு என்பது கொஞ்சம் அற்ப அறிவாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறான ஏற்றி வைத்திருக்கின்றார். ஏன்? அன்பு, தயவு, கருணை தான் ஏற்றிவிட்டது. நான் பாடிய பாடல்களோ, நான் வணங்கிய தெய்வங்களோ, நான் வழிபட்ட உருவங்களோ என்னை மேலேற்றி விடவில்லை. ஆதலால் இப்பொழுது என்னை மேலேற்றி விட்டது அன்பு, தயவு, கருணை தான் ஏற்றிவிட்டது. இதை போல் நீங்களும் அன்பு, தயவு, கருணை பெற்றுக் கொண்டீர்களானால் என்னை போல் ஏறாரிசை ஏறி விடலாம் என்று வள்ளலார் பதிவு செய்கிறார். அப்போ நாம் கேட்கிறோம், வள்ளல் பெருமான் இதற்கு முன்னாடி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்து வந்தாரே, நானும் அதே போல் வழிபாடு செய்து வந்தார் என்ன என்று சில அறிவிலிகள் கேட்பதுண்டு சன்மார்க்க சங்கங்களிலே. ஏ மனிதர்களே, அறிவு இல்லை என்பதை அவரே சொல்லிவிட்டு அறிவுள்ளதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் கேட்பதை எதை என்று உங்களால் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏ மக்களே, நான் சொல்லவில்லை, நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை. நம்புவீனோ நமரங்கால் நற்சரணம் என்கிறே, வாதுரைத்த மணிமன்றில் எம்பெருமான் வரம் புரிந்து அடிக்கிட்டே போவார். அப்ப என்ன சார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை? அப்போ ஏன் இப்படி விருப்பம் மட்டும் ஆண்டவர் சொல்வார், மற்றவர்கள் சொல்லலையா? ஏன்னா உண்மை இருப்பது. எங்க உண்மை இருக்கிறதோ அங்க இறைவன் இருப்பார். ஆனால் சொல்றார் இங்கே, உண்மை உரைக்கின்றேன் உறந்தலையின் உலகி உரையினரில் சந்தேகித்து உளறி அழியாதி என்மையினால் என நிலையில் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைச்சென்றார் இதை கேள்வின் நீதி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்கள் எரியும் சார்ந்து விரைந்து ஏறினோ சத்தியமாய் வலிக்க கண்மை தரும் ஒரு வெறுஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நீதி இது ஒன்றே சொல்லுகின்றார். ஏன் இந்த சன்மாரிகள் இன்னும் மூடமாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. மற்றவர்களை திருத்தக்கூடியவர்கள் நாம்,
நானே திருந்தவில்லை என்றால் மக்களை எப்படி திருத்துவது? கதிர்வேல் திருந்தவில்லை என்றால் கதிர்வேலுடைய வாக்கை எப்படி மக்களிடத்திலே சென்று அடையும்? ஐயா சொன்னாரே, உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்கள். நீ அடைந்தால்தான் மற்றவர்களை அறிவிக்க முடியும். நீ அடையவில்லை என்றால் மற்றவர்களை உன்னால் எப்படி அறிவிக்க முடியும்? உன்னிடம் பொருள் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். உன்னிடமே பொருள் இல்லை, நீ எப்படி மக்களுக்கு கொடுப்பாய்? அதுபோல் உன்னுடைய அருளை நீ பெற்றுக்கொண்டால் தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர நீ பெறாமல் கொடுக்க முடியாது. நீ உத்தமன் ஆகாமல் உலகத்தை நீங்கள் உத்தமனாக்க முடியாது. ஆனால் தான் உத்தமன் ஆகுக ஓங்குக என்பதை போற்றினின் பெருஞ்சு ஆற்றலில் ஓங்கி அருள் பெருஞ்சு. அப்ப எப்ப சுத்த சன்மார்க்கம் விளங்கும்? ஒழுக்கம் வேணும். வள்ளலார் சொன்ன நெறிகளை பின்பற்ற வேண்டும். வள்ளலார் ஒரு பட்டியல் போட்டாரே, மரணமிலா பெருவாழ்வு என்பது பெரிய விஷயம். அது அருள் உடம்பு பூரா நிறையணும். வள்ளல் பெருமான் சொன்ன மரணமிலா பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு வயலாவது மரணமிலா பெருவாழ்வு அடைந்தானா இல்லை. ஏன்னா வாழ்க்கையே தீரும். மரணமிலா பெருவாழ்வு எப்படி வரும்? இந்த உடம்பு பொன்னுடமாக மாற வேண்டும். பொன்னை எரிக்க முடியுமா? எல்லாத்தையும் எரிச்சிடலாம் சார், பொன்னை எரிக்க முடியுமா? அப்போ உள்ளே அருள் என்று நிறைகின்ற பொழுது இந்த உடம்பு எப்படி மாற்றம் அடையும்? பொன்னுடம் எனக்கு பொறிந்திடும் பொருத்தான் என்னுடம் நடந்த எண்ணி அன்பு. நீ உனக்கு பொன்னுடம்பு வரணும். பொன்னுடம்பு வந்தால்தான் அருள் அந்த லோடாகும். நீ பூத உடம்பை வைத்துக் கொண்டு மரணங்களா பெருமை வாழ முடியுமானால் வாழ முடியாது. எனக்கே கிடைக்காது, எனக்கு தெரியும். நான் ஏமாற்ற சொல்லல, ஏமாற்ற மாதிரி இல்லை. எனக்கு இந்த பிறையில் மரணங்களா பெறுவார் சத்தியமா கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு விளக்கம் சொல்றார். மரணங்களா பெறுவார் உனக்கு வர வேண்டுமானால் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறார். என்ன அத்தாரிட்டி? நரை திரை பிணி மூப்பறியா நல்ல உடம்பிலே நற்குலத்தார். நரத்திரை பிணி மூப்பு வந்துருச்சே, என்றே எண்ணிலும் இளமையோடு இருக்க நன்றேதன் ஒரு ஞானமாம் வரும். நீ இளமையா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கடைபிடித்தால் வரும். ஏனென்றால் நாம் செய்த பாவங்கள் நிறைய இருக்கிறது. கொஞ்சமான பாவமா பண்ணியிருக்கோம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, முன்னே எத்தனை பிறவிகள் செய்த பாவம். இப்பொழுதுதான் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். அப்பயும் வள்ளலாருக்கு ஒரு நமக்கு தகுதி தில்லு கொடுக்கிறார். மக்களே கொஞ்சம் எச்சரிக்காருங்க. திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் சத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம். நீவி எப்படி இருந்தா? கரைந்து கரைந்து உலமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருவியோ கழித்து முடியுமா? ஒரு கடவுள் என்பதை உணர முடியாத நீங்கள் மரணமிலா பெருவாழ்வுக்கு மழை கட்டுகிறீர்கள். நிற்குமா? எந்த சன்மாதியாவது வீட்டிலே ஒரு ஜோதி தவிர வேற பழங்கள் இல்லை என்று சொல்லுங்கள். எல்லோரும் கதம்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதம்பம் எப்படி ஒரு பூவுல பல வண்ணங்கள் இருக்கிறது, அதுபோல ஒவ்வொரு வீட்டிலும் சன்மார்க்க வீடுகளிலே நான் செல்லுகின்ற பொழுது பார்க்கிறேன். கதம்பங்களாக கடவுள் இருக்கிறார். வண்ண வண்ண கலரிலே கடவுள் இருக்கிறார். எல்லாரும் பிரேயர் போட்டு செவுத்தில் தொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. வள்ளலாருக்கு அதே மாதிரி கொண்டாந்து வச்சுட்டீங்க. வள்ளலாறு என் உருவமே வேண்டாம்னு சொன்னார். ஏனென்றால் உண்மையான கடவுளை விட்டு விட்டு என்னை கடவுள் என்று தொட ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுடைய அறிவு எவ்வளவு மட்டமானது என்பது எனக்கு தெரியும் என்று நினைத்தார் வள்ளலார். ஆனால் தன்னுடைய கரங்களிலே கொண்டு வந்து வள்ளலார் உழைத்தை பழத்தை கொடுக்கின்ற பொழுது கீழே கொண்டு உழைத்தார். சன்மார்க்க சங்கத்திற்கு ஒரு சவால் விட்டு ஒரு பாடலை பாடினார் வள்ளலார். ஏ சன்மார்க்க சங்கத்தி, தயவு செய்து கேளுங்கள். சன்மார்க்க சங்கத்தி, தயவு செய்து கேளுங்கள். என் மார்க்கத்தில் என்னை உமக்குள் ஒருவன் என கொள்வி, எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவி.
புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்திமய கிடையாது. பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னாரை என்னாரை சார்ந்தறிவினே. கேட்டமா? வள்ளலாருக்கு நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. முருகனுக்கு, விநாயகருக்கு, ஆதிபராசக்திக்கு, இன்னும் மற்ற தெய்வங்களுக்கு என்னென்ன படையல் பண்றீங்களோ அத்தனையும் வள்ளலார் வச்சு படையல் பண்ணி இருக்கிறீங்க. வள்ளலார் படையல் கேட்டாரா? பூ வேணும்னு கேட்டாரா? மாலை வேணும்னு கேட்டாரா? அந்த சமய குப்பையிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொன்னாரே வள்ளலார். இன்னொரு வள்ளலாரிய சமய குப்பையிலே வைத்துக் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி மனநலா பெறுவார் வரும்? சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர வேறு கடவுளை வழிபாடு செய்யாதீர்கள் என்று சொன்னார் இல்லையா? கேட்டமா? சாகாத கல்விக்கு என்ன வழி சொன்னார்? சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகுமறிவு, மரம் ஐந்து வல்ல வல்லவனே தனித்த புரண வல்லவம், வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரவே என்பவா மண்ணுவிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரவென்று உரைத்த குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருளகற்று ஒளிவே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது நீங்கள் என்ன சாதாரணமாக நினைச்சிருக்கீங்களா? ஒரு உருவத்தை வச்சு வழிபாடு பண்றதுன்னா அவர் கேவலமாக நினைக்கலையே. வள்ளலார் இதெல்லாம் குப்பன்னு சொன்னாலே. கொள்ளை விலை கூட்டுறவால் கூட்டியவள் கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டை என்று சொன்னார். அப்போ ஜாதி சமய மதங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். ஜாதி சமய மதங்களைப் போல நீங்கள் கடவுளை வைத்து வழிபாடு செய்யலாமா? அது என்ன? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு வள்ளலார் சொன்னார். நீங்க எல்லா உயிரும் கோயில் மேல கோயில் சாமி என்ற பெயர் வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், படையில் வைத்துக் கொண்டீர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் எல்லாருக்கும் பொதுவல்லவா? சமம் அல்லவா? வேறு இருக்குமாறுவே. இதைத்தானே வள்ளலார் சொன்னார். கடவுளை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உனக்கு இருக்கிறது என்றால் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் கடவுளை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று அழகான ஒரு பாடலை பதிவு செய்தார் வள்ளலார். எப்படி? எத்துணை வேதம் உறால் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர் அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். கடவுள் எங்கே இருக்கிறார் தெரிஞ்சாரு. எல்லா உயிர்களும் ஒன்றென்று நினைக்கக்கூடிய உணர்வுள்ளவன் அறிவுள்ளவன் எவனோ அவன் மட்டும்தான் கடவுளை காண முடிகிறார். அது என்ன? சாதாரண மனிதர்களா, மிருகங்களா? எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட உயிருள்ள ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் எத்துணை நேரம் வராது எவ்வுயிர்னு போட்டார். உயிரை பிரிக்கிறாங்க. எல்லா ஜீவர்களிலும் உயிர் இருக்கிறது என்று பொருள். ஆனால் எத்துணையும் வேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் நோக்கின்றார் யாவர் அவர்களும் தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததால் அவன் தாண்டா கடவுள், அவனை விளக்க அவன் கால நான் விழுங்க. இதுதான் சன்மார்க்க வாழக்கூடிய வாழ்க்கை. சன்மார்களுக்கு எது தேவை? எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு தேவை. தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர். நீங்கள் எல்லாம் இப்ப சார்ந்து இருக்கிறீங்க. எப்படி இருந்தா? தயவு இருக்கணும். தயவுன்னா என்ன? மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் உபகாரம் செய்வதற்கு பேரு தயவு.
மற்ற உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அந்த துன்பம் வருகின்ற பொழுது பார்த்து அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய வல்லவம் யார்கிட்ட இருக்கிறதோ அதற்கு பேர் தான் தயவு. அதனால்தான் நமக்கு என்ன சொன்னாரு, தயவுள்ளோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவரே. அப்ப அருள் எப்போ வரும்? இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டால் அறிவு வரும், அருள் வரும். அதனால் அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கம் அடைந்தவர். சார்ந்தவர் வேறு, அடைந்தவர் வேறு. நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள், அருளை பெறுவதற்குண்டான தகுதியற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நாம் பெற வேண்டியது ஒழுக்கம். வள்ளல் பெருமானுடைய பேசிக் எது என்றால் ஒழுக்கம். ஒழுக்கத்தில் நாளா பிரித்தவர் வள்ளலார், உலக வரலாற்றிலே கிடையாது. வள்ளுவர் சொன்னார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும். என்ன ஒழுக்கம்னு சொல்லல, வள்ளலார் சொல்லுகின்றார், ஒழுக்கம் என்பது 4 வகை. இந்த உடம்பை நானாக பிரித்தார். ஒன்று இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா. இது 4க்கு 4 ஒழுக்கம் வேணும்டார். இந்திரியத்துக்கு இந்திரிய ஒழுக்கம், கரணத்தை கட்டுப்படுத்தினா கரண ஒழுக்கம், ஜீவனை நிறுத்திட்டா ஜீவ ஒழுக்கம், ஆன்மாவை நிறுத்திட்டா ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்கள் யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரணங்களா பெருவாழ்வு என்பது கிடைக்கும். அன்பர்களே, இன்னும் 8 மணிக்குள்ள எங்கள் நிகழ்ச்சி முடிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஊர்வலமே 5-6க்கு மேலே ஆயிடுச்சு. மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும். எல்லோரும் பாமர மக்கள், அறியாத மக்கள், புரியாத மக்கள். கடவுள் யார் என்பதை மக்களுக்கு முதல் சொல்லணும். கடவுள் யார் என்பது தெரியாது இருக்கின்ற வரையில் மக்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் கடவுள் ஒளியாக இருக்கிறார் சொன்னார். அந்த ஒரே ஒரு கடவுள் தான் அருட்பெருஞ்சோதி. இப்ப நண்பர் கூட சொன்னார், மந்திரத்தை பிரிச்சு பாடக்கூடாது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு டோட்டலாக தான் சொல்லணும். பாதி சொல்லிட்டு பாதி மறுபடியும் சொல்றது அது ஒரு அறியாமை. அப்படி சொல்லாதீங்க நண்பர். இனிமேல் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்றது ஒரே லைன்ல சொல்லிடணும். பிரித்து பேசக்கூடாது, பிரித்து பாடக்கூடாது. ஏன்னா வள்ளலாருடைய வாக்கம் கூட. அதனால் அன்பர்களே, நிறைய பேசலாம், நேரங்கள் பொன் போன்றது. இன்னும் அன்பர்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்கிறது. நான் பேசுகிறேன், நான் எத்தனை நாளைக்கு போனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் காலத்தை கருதி, நேரத்தை கருதி இந்த உளுந்தூர்பேட்டை மக்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் மறைமுகமாக அருகிலிருந்து அருளையும் பொருளையும் வழங்கி வாழ வைப்பார். உங்கள் இல்லங்களிலே ஒளியைப்பார். ஒளியை வையுங்கள், ஒளிச்சுடர் அந்த வீட்டிலே எரியட்டும். எல்லா வீடுகளிலும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஒலிக்கட்டும். மகாமந்திரம் ஒலிக்கின்ற வீடு மகிழ்ச்சியான வீடாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருந்தது. அந்த மந்திரங்கள் எல்லாம் பொய் மந்திரங்கள். இது ஒன்றுதான் உயிருள்ள மந்திரம், உயிர் காப்பாற்றக்கூடிய மந்திரம். அதனால்தான் அதற்கு இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம் சொன்னார். வேதங்கள் சொல்லியதல்ல, ஆகமங்கள் சொல்லியதல்ல, சித்தாந்த, வேதாந்த, கலாந்த, யோகாந்த, நாதாந்தம் சொல்லியதல்ல. இது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தை நீங்கள் எல்லோரும் இன்றிலிருந்து எந்த துன்பங்கள், துயரங்கள், இடர்கள் வீட்டிலே வந்தாலும் அந்த மகாமந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்த வினைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.
அருட்பெரும் ஜோதி ஐயா தொடர்ந்து 5 மணி நேரம் பேச சொல்லுங்கள். தெரிஞ்சு அதாவது ஐயா சந்தர்ப்பவாத அரசியல் கூட நம்பிடுறோம். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அரசியல். ஆனால் ஆன்மீகம் இருக்கிறது. நிரந்தர எதிரியை வேணா உருவாக்கலாம், நண்பனை உருவாக்கவே முடியாது. அந்த மாதிரி அமைப்பு தான் ஆன்மீக அமைப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா சில விஷயம்